श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। श्रीराम जय जय राम। 5. நகர மக்களின் கொந்தளிப்பு. இப்பொழுதுதான் எல்லாமே கூடி வருகிறது. இதனிடையே விதி வந்து விஷயத்தை கெடுத்துவிட்டதே. ஆங்காங்கு அயோத்தியா மக்கள் கைகேயியை ஏசி இவ்வாறு பேசிக்கொண்டிருந்தனர். இந்த பாவி என்னதான் நினைத்துவிட்டாள்? நிழல் கொடுக்கின்ற வீட்டுக்கு இப்படி தீ வைத்து விட்டாளே. இவள் தன் கையாலே தன் கண்களை பிடுங்கிக் கொண்டு பார்க்க விரும்புகிறாளே. அமுதத்தை எரித்துவிட்டு விஷத்தை உறிஞ்ச விரும்புகிறாளே. இந்த கோணலான கொடுமையான பாக்கியம் இழந்தவளான கெடுமதி கைகேயி ரகுவம்சம் என்ற மூங்கில் காட்டிற்கு நெருப்பாகி விட்டாளே. கிளை நுனியின் மேல் உட்கார்ந்து இவள் அடிமரத்தை வெட்டுகிறாளே. சுகத்தின் மீது சோகத் தூணை நட்டுவிட்டாளே. ராமன் இவள் மீது உயிரே போல் பாசம் வைத்திருந்தாரே. ஆயினும் ஏனோ காரணம் தெரியவில்லை, இந்த கொடுமை செய்து விட்டாளே. நகர மக்கள் மேன்மேலும் துக்கமுற்று அங்கலாய்த்தனர். பெண் சுபாவம் எவ்விதத்திலும் பிடிபடாத ஒன்று, ஆழமும் மர்மமும் நிறைந்தது என்று கவிகள் கூறுவது உண்மைதான். நம் பிரதிபிம்பத்தையே கூட பிடித்து விடலாம். பெண் போக்கை அறியவே முடியாது. நெருப்பு சுடாதா என்ன? கடல் கொல்லாதது உண்டோ? பேர்தான் அபலை, பலமில்லாதவள் என்று. பெண் சாதிக்க முடியாதது உண்டோ? உலகில் காலம் எவரைத்தான் தாக்கவில்லை? விதி முன்னால் என்ன கூறிற்று? இப்பொழுது என்ன கூறுகிறது? முன்பு எதை காட்டியது? இப்பொழுது எதை காட்ட முயல்கிறது? ஒன்றுமே புரியவில்லையே. ஒருவர் கூறினார், அரசர் செய்தது சரியல்ல. கெடுமதி கைகேயிக்கு ஆலோசித்து வரம் கொடுக்கவில்லை. அவர் பிடிவாதம் பிடித்து தன்னையே துக்கத்திற்கு ஆளாக்கி கொண்டு விட்டார். பெண் பிள்ளையிடம் அதிகம் கட்டுப்பட்டு விட்டபடியால் அவருக்கு ஞானமும் நற்பண்பும் போயே விட்டது போலும். தர்மமே மேலானது என்ற அறிஞர்கள் அரசரை இவ்வாறு குற்றம் கூறவில்லை. அவர்கள் சிபி, ததீச்சி, ஹரிಶ್ಚந்திரன் கதைகளை ஒருவருக்கொருவர் விவரித்து கூறிக்கொண்டனர். ஒருவர் இதில் பரதனுக்கும் சம்மதமுண்டு என்று கூறினார். மற்றவர் கேட்டுவிட்டு ஒன்றிலும் பட்டுக்கொள்ளாமல் இருந்தார். இது முழு பொய் என்று கூறி ஒருவர் காதுகளை மூடி நாக்கை பற்களுக்குள் அடக்கிக் கொண்டார். இப்படி சொன்னால் உங்கள் புண்ணியமே குறைந்துவிடும். பரதன் ராமனுக்கு உயிரை போல பிரியமானவன். சந்திரன் நெருப்பு பொறிகளை உமிழலாம், அமுதம் கூட விஷமாகலாம். ஆனால் பரதன் ஒரு நாளும் கனவில் கூட ராமனுக்கு விரோதம் செய்ய மாட்டார். ஒருவர் விதியை சாடினார். விதி அமுதத்தை காட்டி விஷத்தை கொடுத்துவிட்டது. நகரெங்கும் இவ்வாறு ஒரே குழப்பம். அனைவருக்கும் ஒரே கவலை. உள்ளத்தில் தாபம். உற்சாகம் எல்லாம் போய்விட்டது. அந்தன பெண்மணிகள், குல மூதாட்டிகள், கைகேயிக்கு உற்ற தோழிகள் வந்து அவளுடைய பெருமையெல்லாம் பேசி அறிவுரை கூறினர். அவளுக்கு அவையெல்லாம் கூரான அம்புகள் போல் தேய்த்தன. நீதானே சொல்லுவாய், ராமனைப் போல பரதன் கூட எனக்கு அவ்வளவு பிரியமானவன் அல்ல என்று. உலகு முழுவதும் இதை அறியுமே. ராமனிடம் நீ இயல்பாகவே பிரேமை காட்டுவாயே. இன்று என்ன தவறுக்காக அவனுக்கு வனவாசம் அளிக்கிறாய்? நீ என்றைக்குமே சக்கலத்தி பொறாமை பாராட்டியதில்லையே. உலகம் முழுவதும் உன்னுடைய பிரேமையும் நம்பிக்கையும் அறியுமே. இப்பொழுது கோசலை உனக்கு என்ன தீங்கு செய்தாள்? அந்த காரணத்திற்காகத்தானே நீ நகரம் முழுவதும் இடிபோல தாக்கிவிட்டாய். நீ சீதையை பற்றி யோசித்தாயோ? சீதை தன் கணவன் அண்மையை விட்டு விடுவாளா? லக்ஷ்மணனை நினைத்து பார்த்தாயா? லக்ஷ்மணன் ராமனை பிரிந்து வீட்டில் தங்குவாரா? பரதன்தான் இதை ஏற்றுக்கொள்வானா? பரதன் ராமனின்றி அயோத்தி அரசை அனுபவிப்பாரா? அரசர்தான் ராமனின்றி உயிர் வாழ்வாரா? மனதில் இதையெல்லாம் ஆராய்ந்து பார் கைகேயி. கோபத்தை விட்டு தொலை. சோகத்திற்கும் மாசுக்கும் கோட்டை கெடாதே.
இதற்கு கேடுதான் பதிலாக விளையும். பரதனுக்கு கட்டாயம் இளவரசு பட்டம் கொடு, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ராமனுக்கு காட்டில் என்ன வேலை? ராமனுக்கு ராஜ்யத்தின் மேல் ஆசை இல்லை. தர்மத்தின் பொறுப்பு பெற்றவர். அல்ப விஷயங்களில் பற்றில்லாதவர், விலகினவர். அவர் அரண்மனையை விட்டுவிட்டு குருவின் ஆசிரமத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டும். இரண்டாவது வரனை அரசரிடம் இப்படி மாற்றியாவது பெற்றுக்கொள். நீ நாங்கள் சொன்னபடி நடக்காவிட்டால் உன் கையில் ஒன்றுமே ஒட்டாது. எல்லா பாக்கியங்களும் அழிந்து போகும். நீ ஏதாவது வேடிக்கையாகச் செய்திருந்தால் அதை வெளிப்படையாக இப்பொழுது சொல்லிவிடு, தெரிந்து கொள்ளட்டும். ராமனை போன்ற பிள்ளையை யாராவது கானகம் அனுப்புவார்களா? இது தகுமா? இதை கேட்டால் ஊர் ஜனங்கள் உன்னை என்ன சொல்வார்கள்? சீக்கிரமாக எழுந்திரு. இந்த சோகமும் பழியும் எப்படி தீருமோ அதற்கு என்ன உபாயம் செய்ய வேண்டுமோ அப்படி செய். எப்படி நகரம் முழுவதும் கவிந்திருக்கும் சோகமும் உன் பழியும் போகுமோ அந்த உபாயம் செய்து குலத்தை காப்பாற்று. உன் பெயரையும் காப்பாற்றிக்கொள். காட்டிற்கு கிளம்பிவிட்ட ராமனை பிடிவாதமாக திருப்பு. வேறு ஒன்றும் நடக்கக்கூடாது. சூரியனின்றி பகல், பிராணனின்றி உடல், சந்திரனின்றி இரவு எப்படி பொலிவிழந்து விடுமோ அதுபோல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு ராமனின்றி அயோத்தி அழிந்துவிடும். ரோஷக்காரியே, உன் மனதில் இதை நன்றாக யோசித்து உணர்ந்து கொள். தாமதப்படுத்தாதே. இவ்விதம் தோழிகளும் நல்ல பெண்மணிகளும் குல ஸ்திரீகளும் கேட்பதற்கு இனிமையாகவும் முடிவு ஹிதமானதாகவும் உள்ள அறிவுரை கூறினார்கள். ஆனால் அந்த வஞ்சகி கூனியின் படிப்பினையால் கைகேயி இதை சிறிது கூட காதில் போட்டுக்கொள்ளவில்லை. கைகேயி பதில் கூறவில்லை. பொறுக்க முடியாத கோபத்தினால் முகம் கடுகடுவென இருந்தது. பசித்த பெண்புலி பெண்மான்களை பார்ப்பது போல அந்த பெண்மணிகளை அவள் பார்த்தாள். அவர்கள் பாவம், புத்தியில்லாதவள் இவள், பாக்கியமில்லாதவள் இவள், இது தீர்க்க முடியாத வியாதி என்று கைவிட்டுவிட்டு சென்றார்கள். அரசையே ஆண்டு வந்த இந்த கைகேயி தெய்வம் அழித்துவிட்டது. இவள் செய்த மாதிரி எவரும் செய்ய மாட்டார்கள். தன் பாக்கியத்தை தானே கெடுத்து கொள்ள மாட்டார்கள். நகரத்தின் ஆண் பெண்கள் அனைவரும் இவ்வாறு புலம்புகிறார்கள். அந்த வஞ்சகி கைகேயிக்கு கோடிக்கணக்கான ஏச்சுக்களை வீசுகிறார்கள். மக்கள் கொடிய ஜுரத்தினால் தவித்தார்கள். ராமனின்றி உயிர் வாழ யாருக்குத்தான் ஆசை என்று நீண்ட பெருமூச்சு விட்டு புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். குளத்தில் நீர் வற்றிக் கொண்டே இருக்கும் பொழுது நீர்வாழ் பிராணிகளின் கூட்டம் எப்படி தவிக்குமோ மக்கள் அப்படி தவித்தனர். மக்கள் அனைவரும் கொடிய துயரத்தில் ஆழ்ந்திருந்தனர். பிரபு ஸ்ரீராமன் கோசலையிடம் சென்றார். அவர் முகம் நிశ్చலனமாக நிம்மதியாக இருந்தது. மனதில் 4 மடங்கு உற்சாகம் பெருகியிருந்தது. அரசர் தடுத்து நிறுத்திவிடுவாரோ என்ற கவலை தீர்ந்தது. ராமன் பட்டாபிஷேக செய்தி கேட்டு மற்ற சகோதரர்களை விட்டு தனக்கு மட்டும் பட்டாபிஷேகமா என முன்னரே துயரமடைந்தார். இப்பொழுது கைகேயியின் ஆணையும் அதற்கு தந்தையின் மௌன இணக்கமும் தெரிந்திருந்ததும் அத்துயரம் முற்றிலும் தீர்ந்தது. ராமனுடைய மனது புதிதாக பிடிக்கப்பட்ட யானைக்கு நிகரானது. பட்டாபிஷேகம் அந்த யானையை கட்டிப்போடும் முளை போன்றது. காட்டுக்கு போவது என்பது யானைக்கு விடுதலை போன்றது.